வணக்கம் சகாக்களே, இந்த சம்மர் சீசனில் யாராச்சும் 30,000 ரூபாய்க்கு மேலே ஹையர் அண்ட் ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா மறக்காம அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி நியோ 3Tன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்து அதாவது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேருந்து பை பண்ணியிருந்தேன். இப்போ என்ன திடீர்னு அந்த ஃபோனோட டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இங்க் மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி கேட்டால் உங்களுடைய ஃபோன் AMOLED டிஸ்பிளே, அதாவது உங்களுடைய AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறப்ப நிறைய லைட்டாக பக்கத்தில் இருக்கும், அதில் ஏதோ ஒரு லைட் டேமேஜ் ஆயிருக்கு, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆமாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும், டிஸ்பிளே மொத்தமாக சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணாமல் உங்கள் ஃபோனை நீங்கள் சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோட டிஸ்பிளே வந்து மொத்தமாக போகிற கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதுக்குடா அந்த ஹையர் அண்ட் வேரியன்ட் இந்த ஃபோன் எப்படி வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், நீங்கள் உங்கள் ஃபோனை தண்ணியில் போட்டுருக்கலாம், மேபி எல்லாம் தண்ணி ஏதாவது போட்டுருக்கலாம், மழையே பெய்யல, 100 வேர்க்கிற அளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருக்கு, இதில் எப்படா நான் தண்ணிக்குள்ள போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த OnePlus சாம்சங் இந்த ஃபார்முலா கடைபிடிச்சிட்டு டிஸ்பிளே மாற்ற சொன்னால் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ வந்துட்டு இருக்கு. என் பேர் ஹரி, நீங்கள் பார்த்துட்டு ஹரி டெக் தமிழ். இந்த வீடியோ ஃபுல் வேணா கமெண்ட் பண்ணுங்க.